ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு அழுகிற சுவிசேஷ ஊழியத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக யாவரும் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி சொன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அவர் அழைக்கிறாரே. பாவியன் சொன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த நாளில் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை ஏசப்பா போதிக்க தந்த மேலான கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா நன்மைகளையும் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த வார்த்தையின் மூலம் ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா மனம் திரும்ப கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீங்களே கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை ஏசப்பா என் மூலம் கடந்து வர கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க கூடாது ஏசப்பா, உங்க சத்தத்தை கேட்க நீங்களே கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்னுடைய கத்தில் முற்றுமையா ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, சுயம் வெளிப்படாதபடி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்க வார்த்தை மட்டும் வெளிப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த குற்றம் குறை இருந்தாலும் மன்னிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, திக்கு வாயும் அந்த நாவுமான மோசையோடு பேசினது போல ஏசப்பா என்னோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. உங்களுடைய கருத்தில் முஸ்லிமா ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, எங்க குற்றம் குறைகளை எல்லாம் நீங்க தாழ்த்து கிறிஸ்து மூலம் ஜெபிக்கணும் தப்புனே. ஆமே. அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களை பார்க்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு அன்பு. அன்பு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு இதாதான் இருக்கு. ஆனா அன்பு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்னு சொல்றதை விட
மனுஷ வாழ்க்கைக்கு அன்புங்கிறது வந்து ஒரு முக்கியமானது. ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், நார்மல் லைஃபா இருக்கட்டும், ரெண்டு வாழ்க்கையிலுமே வந்து நமக்கு கர்த்தருடைய அன்பு தேவை. அன்பு இல்லாம இருந்தா லைஃப்ல வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. அன்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு அடிப்படையான தேவை. இதே இது நம்ம வந்து ஒரு ஒர்க் போனாலுமே அங்க உள்ள கொலீக்ஸ் கிட்ட நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம், எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோம், எவ்வளவு நேர்மையா இருக்கிறோம், எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம், அதன் மூலம் நம்ம அன்பு எப்படி வெளிப்படுகிறது. ஒரு ஒர்க் போனாலுமே நம்ம அன்பு நம்முடைய இதை பார்த்துதான் என்ன சேலரி வரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அப்படிதான். அன்பு இல்லாம இருந்தா எதுவுமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது அன்பு. ஒரு மனுஷன் எவ்வளவு அன்பா இருக்கிறானோ அதை வச்சே சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்தவன், இவன் ஏசப்பா பிள்ளை அப்படின்பாங்க. நம்ம வேதத்துல வந்து அன்பு குறித்து வந்து நிறைய வசனங்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம அதுல ஒரு சில வசனத்தை பார்ப்போம். அன்புன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஏசப்பா தான். ஏசப்பா வந்து நம்ம இடத்துல அன்பா இருந்தனாலதான் நமக்காக சிறுவையில ரத்தம் சிந்தினாரு. அவரோட அன்பு வந்து ஒருத்தருக்காக மட்டும் கிடையாது, வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அவர் மரிக்கல. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்காகவுமே, எந்த மதத்துல சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்காகவும் தான் அவர் மரித்தார். ஒருத்தருக்காக இல்ல, கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கிடையாது. அவர் வந்து இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் மரித்திருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் அடிச்சவங்களையும் அவர் துன்புறுத்துறவங்களையும் மன்னிக்கிறாரு. அந்த சிலுவையிலையும் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அவ்வளவு துன்பப்படுத்திருப்பார். அந்த துன்பத்தின் மத்தியிலையும் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் மன்னிக்கிறாரு. அவர் துன்பப்படுத்துறவங்க மன்னிக்கிறார். அதான் தேவனுடைய அன்பு. நம்ம எப்படி இருக்கிறோம்? மன்னிக்கிறவர்களா இருக்கிறோமா இல்ல பழி வாங்குறவர்களா இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வந்து அன்பை பார்க்கும்போது, வேதத்துல இருந்து பார்க்கும்போது தாயினுடைய அன்பு பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆகார் வந்து அவளோட பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்க முடியாம அவ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பா. அவளோட அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வந்து அவ பிள்ளைக்கு வந்து தண்ணீர் ஊற்றண்டையே காண்பிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். அன்புங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா அந்த அன்பு வந்து எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது? லாங் லாஸ்டிங்கா இருக்கா? நீடித்து இருக்குதா? இல்ல வந்து நம்ம காசு இருக்கும்போது வர அன்பெல்லாம் அன்பு கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு சந்தோஷத்திற்காக கிடைக்கிற அன்பெல்லாம் உண்மையான அன்பே கிடையாது. ஒருத்தங்க வந்து அன்பா இருக்கிறோம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்? பிறருக்கு உதவி செய்யணும், பிறரை மன்னிக்கணும், பிறருக்காக வாழணும். நம்முடைய குடும்பத்திற்காக மட்டும் இல்ல, பிறருக்காக, நம்முடைய குடும்பத்தை விட பிறரை நேசிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பார்க்கும்போது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இப்போ நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருக்கலாம், இல்ல சாதாரண விசுவாசிகளா இருக்கலாம். நம்ம வந்து அன்பா இருந்தா மட்டும்தான் ஏசப்பா பிள்ளையா வாழ முடியும். அன்பில்லான எதுவுமே கிடையாது. அன்புங்கிறது என்னது? நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்து அன்பா இருக்கிறது கிடையாது. அன்புங்கிறது நம்ம பிள்ளைங்களை போல அடுத்த பிள்ளைங்களை நேசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். எங்க அப்பா வந்து எங்களை விட அடுத்த பிள்ளைங்களை தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா அன்புங்கிறது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அடுத்த இடத்துல இந்த அன்பு தானா வரும். எங்க சர்ச்சில் பார்க்கும்போது நிறைய பாட்டிமார்கள் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து சொந்தமான பாட்டி தாத்தா யாருமே கிடையாது, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா எங்க சர்ச்சில் வந்து அவ்வளவு பாட்டிமார்கள் இருக்காங்க. எல்லா பாட்டிமார்களையும் அவங்க சொந்த பேத்தி மாதிரி எங்களை பார்த்துப்பாங்க. அந்த அன்பு எங்க அப்பா வந்து அவங்கள வந்து நேசிச்சு சபையில வச்சிருந்தனாலதான் அந்த வயசானவங்களுக்கு அன்பு எங்களுக்கு கிடைக்குது. அந்த அன்பு மூலம் நம்ம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பெற்றோர்கள் வந்து முதியோர்களை பார்க்கும்போது சில பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா அப்பாவே கண்டுக்க மாட்டாங்க, முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருவாங்க. ஆனா நம்ம முதியோர்களை கனம் பண்ணும்போது, அவர்களை நம்ம பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைகளுக்கு தான் வரும். நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம், நான் இவ்வளவு ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் எங்க அப்பா எல்லாத்தையுமே அன்பா இருப்பாங்க, அவங்களுக்கு துரோகம் செய்கிறவங்கள்ட்டையும் அன்பா இருப்பாங்க. அதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்திருக்க காரணம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துல அன்பு செய்கிறவர்கள், நமக்கு தீங்கு செய்கிறவர்களா இருந்தாலும் அவங்கள இடத்துல அன்பா இருக்கணும். இன்னும் வந்து புதிய ஏற்பாடுல வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல ஃபுல்லுமே அன்பை பத்தி சொல்லியிருக்கு. அன்புனா என்ன, அன்பு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பார்ப்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும்
மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நம்ம எவ்வளவுதான் ஆவியில நிரம்பினாலும் எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நம்ம அன்பு இல்லாம இந்த அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறதற்கு கூட எந்த பிரயோஜனமே இல்லை. நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தா நம்ம ஒவ்வொரு மனுஷங்களிலும் தாழ்ந்தவங்கன்னு கிடையாது, உயர்ந்தவங்கன்னு கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா பார்க்கணும். எல்லாரையுமே ஒரே மாதிரி அவங்கள்ட்ட அன்பு செலுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4:15 பார்ப்போம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும் கிறிஸ்தவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஏசப்பா வந்து அன்பைதான் வெளிப்படுத்தி இருக்காரு. ஏசப்பா வந்து இங்க வாழ்ந்த காலத்திலயுமே ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலயும் அன்பா இருந்தாரு. அவர் ஏழை பணக்காரையும் பார்க்கல, எல்லார் இடத்துலயும் அன்பா இருந்தாரு. அதே போலதான் நம்ம எல்லார் இடத்துலயும் அன்பா இருக்கிறவர்களா இருக்கணும். அன்பு வந்து எப்படி நீடிய பொறுமை உள்ளது. அன்பு வந்து ஒருத்தங்களோட அன்புக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்னா அந்த அன்பு வந்து பார்க்கணும். நம்ம சோதி தருகிறோம், இந்த அன்பு வந்து நமக்கு செட் ஆகுமா, இந்த அன்பு வந்து நிலை நிற்குமா, இந்த அன்பு உண்மையான அன்பா. நம்ம வந்து தப்பு செய்யும் போது விலகி ஓடுறது அன்பு கிடையாது, அந்த தப்பை கண்டித்து உணர்த்துறதுதான் உண்மையான அன்பு. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை தப்பு செய்யும் போது ஏன் கண்டித்து உணர்த்த, அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மேல உண்மையான அன்பு வச்சிருக்கனாலதான் அந்த பிள்ளைங்க தப்பு செய்யும் போது கண்டிக்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து நம்ம தப்பு செஞ்சாலுமே எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க இடத்துல உண்மையான அன்பு கிடையாது. யாரு வந்து நம்ம தப்பு செய்யும் போது அதை தண்டிச்சு கண்டித்து உணர்த்துறாங்களோ அவங்க இடத்துல இருக்கிறதா உண்மையான அன்பு. அல்லேலூயா. இனி அன்பின் குணாதிசயங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13:4 வரைக்கும் அன்போட குணாதிசயங்கள் சொல்லப்படுகிற. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம், அன்பு நீடிய பொறுமை உள்ளது. நம்ம யோசிக்கலாம், என்ன நீடிய பொறுமை அப்படின்னு. பொறுமை வேணும் நமக்கு. ஒருத்தங்க வந்து நமக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலுமே நம்ம பொறுமை அவங்கள மன்னிச்சு நம்ம இருக்கும்போது அந்த அன்புதான் உண்மையான அன்புன்னு சொல்லியிருக்கு. அன்பு நீடிய பொறுமை உள்ளது. அன்புக்கு ஒருத்தங்க மேல நம்ம உண்மையான அன்பு வச்சோம்னா அவங்க எவ்வளவுதான் துரோகம் செஞ்சாலும், அவங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க எவ்வளவுதான் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் உண்மையான அன்பு இருந்தா அது நமக்கு பெருசாவே படாது. சரி, என் ஃப்ரெண்டு தான், என் அப்பா தான், என் அம்மா தான், என் சகோதரன் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லி நமக்கு விடதான் தோணுமே தவிர்த்து அவங்கள பழி வாங்கணும், இல்ல என்ன இவன் பண்ணிட்டான், இவங்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லாம நீடிய பொறுமையா எனக்கு அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்க, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீடிய பொறுமையா இருக்கிறதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. 2 பேதுரு 3:9 பார்ப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமலும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஏசப்பா நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கனாலதான் நம்ம இவ்வளவு தப்பு செஞ்ச போறோம், இவ்வளவு பாவம் செஞ்ச போதும் அவரை விட்டு விலகும் போதும் அவர் வந்து நம்ம ஏன் பிள்ளை, அவன் தப்பு செய்வான், நாளைக்கு திருந்திடுவான். இன்னைக்கும் அப்படிதான். நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சுட்டு ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொன்னா அவர் கண்டிப்பா மன்னிப்பார். ஏன்னா அவரு நம்மளை ஒவ்வொருத்தரையுமே உண்மையா நேசிக்கிறாரா. கடவுளுடைய அன்பு வந்து உண்மையான அன்பு, அது வந்து ஒரு வர்ணிக்க முடியாத அன்பு. கடவுள் வந்து நம்ம மேல அன்பு வைக்காம இருந்தா, கடவுள் வந்து நம்ம மேல ஒரு உண்மையான அன்பு வைக்காம இருந்தா அவர் நமக்காக சிலுவையில மறிச்சிருக்க மாட்டார். அவர் நமக்காக சிலுவையில மறிச்சார்னா அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. அதான் நீடிய பொறுமை. அவர் வந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை என் கிட்ட வரமாட்டாளா, எனக்காக 5 நிமிஷம் ஒதுக்க மாட்டாளா, எனக்காக வாழ மாட்டாளா, என்னுடைய ஊழியத்தை செய்ய மாட்டாள். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு அவ்வளவு பெரியது. நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும், எவ்வளவுதான் அவரை விட்டு விலக, நம்ம திரும்ப வந்து ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு. அல்லேலூயா. அடுத்த அன்பு தயை உள்ளது. தயை என்கிறது வந்து ஒரு மனுஷங்க வந்து நமக்கு செய்கிற துரோகமா இருக்கட்டும், ஒரு மனுஷங்கள் இடத்துல வந்து வருகிற உதவியா இருக்கட்டும், இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது கூட ஒரு தயை தான். நம்ம ஒருத்தங்களுக்காக எவ்வளவு உதவி செய்கிறோமா, நம்ம வந்து பேர் புகழுக்காக உதவி செய்கிறது கிடையாது.
நம்ம உண்மையாவே அவங்களுக்காக உதவி செய்யும் போது, உண்மையாவே முழு மனசோட அவங்களுக்காக உதவி செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான். எங்க அப்பா இது வரைக்குமே நான் இந்த ஆளுக்கு இது செஞ்சேன், இவங்களை இப்படி பாத்துக்கிட்டேன் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவங்க வந்து உதவி செய்யறது வந்து சில நேரம் எங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரிதான் நம்ம உதவி செய்யறது வந்து மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடாது, விளம்பரத்துக்காக கிடையாது. நம்ம உதவி செய்யறது நமக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்சா மட்டுமே போதும். நம்ம வந்து எவ்வளவு உதவி செய்யறோம், எவ்வளவு ஒருத்தங்களுக்கு தயவு செய்கிறோமோ, எவ்வளவு ஒருத்தங்களுக்கு இரக்கம் காட்டுகிறோமோ, அது வந்து நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருமே தவிர்த்து அது மூலம் நம்ம ஒருவேளை நஷ்டம் அடைஞ்சாலுமே ஏசப்பா அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை பிந்திய காலம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பொறாமை கொள்ளாது. பொறாமை இப்போ வந்து மனுஷங்களுக்குள்ள ஒருவர் பொறாமை இருக்கும், எல்லாருக்குமே பொறாமை இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தன் நல்லா படிச்சா இன்னொருத்தன் அவன் மேல பொறாம வரும், அது வந்து நார்மல் தான். ஆனா உண்மையான அன்பு இருந்தா பொறாமை இருக்காது, அன்புல வந்து பொறாமையே இருக்காது. அன்பு பொறாமை கொள்ளாது. ரோமர் 12:15 பார்ப்போம். சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்க, அழுகிறவருடனே அழுங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து அவன் தானே கஷ்டப்படுறான், எனக்கு என்ன, எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு அவன் இது செஞ்சான், அவன் என்னைக்கு அதுக்காக கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படட்டும், எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டான் அப்படி நம்ம நினைக்காம அவங்க அழும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்து அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டாம். அதான் உண்மையான அன்பு. அன்பு பொறாமை கொள்ளாது. நம்ம எந்த விதத்திலயும் யார் மேலயும் பொறாம கொள்ளாது. என்னை விட அவன் வளர்ந்துட்டான், என்னை விட அவன் ஆசீர்வாதமா இருக்கான், என்னை விட பெரிய வீடு கட்டிட்டான், என்னை விட பெரிய நன்மை பெற்றுட்டான், என்னை விட நல்லா படிச்சிருக்கான், என்னை விட நிறைய பெரிய வேலை பார்க்கலாம், என்னை விட அதிக சம்பளம் வாங்கலாம், இந்த மாதிரி நம்ம நினைக்காம ஏசப்பா அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படி நம்ம சொல்லும் போது நம்முடைய குடும்பத்திலயும் நம்முடைய வாழ்க்கையிலயும் ஏசப்பா நன்மையை கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. யார் மேலே நம்ம அன்பு, ஒருத்தங்களுக்குள்ள உண்மையான அன்பு இந்த அடுத்தவங்கள மேல பொறாமையே வராது. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு சபையா இருக்கட்டும், அடுத்தவங்க வளரும் போது நமக்கு பொறாமை வரக்கூடாது. அந்த பொறாமை வந்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவாரு, பொறாமையோ என்றால் எலும்புருக்கி அப்படின்னு. பொறாமைங்கிறதே வரக்கூடாது. அன்பு, உண்மையான அன்பு இருந்தா அங்க பொறாமையே வராது. அல்லேலூயா. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. உண்மையான அன்பு உள்ளவங்க, நான் இதை செஞ்சுட்டேன், நான் இவங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன், இவங்களுக்காக இது பண்ணேன், ஏழைகளுக்கு உதவி செஞ்சேன்னு வந்து அன்பு, உண்மையான அன்பு இருக்கவங்க வந்து தன்னை புகழ மாட்டாங்க. நான் தான் செஞ்சேன், இது நான் தான் பண்ணேன், எனக்கானது, என்னுடையது அப்படி சொல்லி யார் உண்மையான அன்புள்ளவங்க வந்து தன்னைத்தானே புகழ மாட்டாங்க. யாக்கோபு 4:6 பார்ப்போம். அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்திலே அதான் பெருமை உள்ளவர்களை தான் சொல்லியிருக்காங்க. அன்பு தன்னை புகழாது. ஒருத்தங்க வந்து ஒருத்தங்கள்ட்ட நம்ம அன்பா இருக்கிறோம், அன்பா இருந்துட்டு அவங்களுக்காக நிறைய பண்றோம், நிறைய பண்ணிட்டு நான் இவனுக்காக இது பண்ணேன், நான் இவனுக்கு இது வாங்கி கொடுத்தேன், என்னாலதான் இவன் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கான், என்னாலதான் இவன் இப்படி நிக்கான், இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான்னு சொல்லி தனக்குத்தானே புகழாதபடி உண்மையான அன்பு இருக்கிறவங்க வந்து அப்படி புகழ மாட்டாங்க. அல்லேலூயா. அதான் இந்த வசனத்திலேயே சொல்லியிருக்காங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏசப்பா வந்து தாழ்மையானவர்களை தான் விரும்புகிறார். ஆனா ஏசப்பா அன்னைக்கு வந்து தாழ்மையா இருந்தனாலதான் நமக்கு இன்னைக்கு ஏசப்பா வந்து அன்னைக்கு தாழ்மையா தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தரிடத்துல அவரை ஒப்பு கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தினாலதான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்கோம். அன்னைக்கு ஏசப்பா இல்ல நான் யாருக்காக மறிக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு வாழ்ந்திருப்போமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம ஏசப்பா அன்னைக்கு நமக்காக ரத்தம் சிந்தி தண்ணியை தாழ்த்தி அவரோட சரீரத்துல நமக்கு ஒரு சின்ன ஆணி பட்டாலே எவ்வளவு வலிக்கும். அவருடைய சரீரத்துல 3 ஆணிகளை, அந்த வலி அவர் எதுக்காக தாங்கினாரு? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக. அன்னைக்கு ஏசப்பா அவரை தாழ்த்தாம இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல உயிரோடே இருந்திருக்கோம். நம்ம பாவத்தினாலே பாவம் செஞ்சுதான் இருந்திருப்போமே தவிர்த்து நம்ம இவ்வளவு ஆசீர்வாதமா இவ்வளவு நன்மையை நம்ம பெற்றிருக்க முடியாது. அல்லேலூயா. அன்பு அயோக்கியமானதே செய்யாது. ரோமர் 12:10 பார்ப்போம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. இந்த வசனம் வந்து நான் பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா இது சொல்லி கொடுப்பாங்க அடிக்கடி. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்க,
கனம் பண்ணிக்கிறது ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். எப்பவுமே நாங்க யாராச்சும் எங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா சில நேரம் அப்படியே மடிச்சு அப்படியே உட்காந்துப்போம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, கனம் பண்ணிக்கிறது ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் இப்படின்னு. ஒருத்தங்களை நம்ம கனம் பண்றதுல முந்திக் கொள்ளும் போது அவங்க ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும். நான் நிறைய பாட்டிமார்களை பார்த்திருக்கேன். அவங்க வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கப் தண்ணி கொடுத்தா கூட அவங்க சொல்லுவாங்க, பிள்ளை நீ நல்லா இருப்பா, ஆசீர்வாதமா இருப்பா. அவங்க அந்த வயசானவங்கள ஆசீர்வாதம் வந்து நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா நீடிக்கும். ஒரு வயசானவங்களா இருக்கட்டும், ஒரு ஏழை மக்களா இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம கனம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் அவங்க மேக்சிமம் எல்லாருமே ஆசீர்வதிப்பாங்க. நானே நிறைய பேரை பார்த்திருக்கேன். தண்ணி எடுத்து கொடுத்தாலோ இல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க சொல்லுங்க, பிள்ளை நீ நல்லா இருப்ப, நல்லா படிப்ப, பெரிய ஆள் ஆகுவ. அந்த ஆசீர்வாதமே நமக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம வாழ்க்கையில நீடித்த நாளா நிலைத்திருக்கும். நம்ம எங்க போனாலுமே அவங்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு இருக்கும். அல்லேலூயா. எங்க வீட்லயும் அப்படிதான் நிறைய பிச்சை எடுக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் வரும்போது, அந்த வயசானவங்க வரும்போது தண்ணி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பிள்ளை நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, ஏசப்பா அவன் கூட இருப்பாரு. எப்போ இப்படி ஆசீர்வதிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் வந்து நமக்கு தலைமுறை தூரம் நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அன்பு தற்பொழிவை நாடாது. பிலிப்பியர் 2:3-4 ஒன்றையும் வாத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலும் ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இது அன்பு வந்து தற்பொழிவை நாடாது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது வீண் பெருமை, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு நம்ம வந்து செஞ்சுட்டோம் ஆனா வந்து சொல்லி காமிப்போம், சரி இவனுக்கு உதவி செஞ்சனாலதானே இன்னைக்கு இவ்வளவு நஷ்டம் வந்துச்சு, இவனுக்கு உதவி செஞ்சனாலதானே நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, இவனுக்கு உதவி செய்யாம தான் நம்ம நல்லா இருந்திருப்போமே, இவனுக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா நமக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குமே, இவனுக்கு உதவி செஞ்சனாலதான் இந்த காசு எனக்கு நஷ்டமாச்சுன்னு சொல்லாம அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து உதவி செஞ்சுட்டு அதுவே விளம்பரப்படுத்துவாங்க. அதான் வந்து தற்பொழிவு நாடாது. உண்மையான அன்பு இருந்தா நம்ம உதவி செய்கிறது வந்து வெளியே தெரியாது. அதான் ஒரு வசனத்துல சொல்லுவாங்க, வலது கை செய்யறது வந்து இடது கைக்கு அறியக்கூடாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உதவி செய்கிறது வந்து வெளியே நம்ம மேன்மை பாராட்டாதபடி நம்ம கர்த்தருக்காக செஞ்ச என்று வந்து நம்ம இருந்தோம்னா நமக்கு அது ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதம். அதான் இந்த அன்பு தற்பொழிவே நாடாது. உண்மையான அன்பு இருக்கவங்கள்ட்ட எந்த பெருமையை நாடாது, எந்த புகழ்ச்சியும் அவங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் செய்யறேன், எனக்கு ஏசப்பா கொடுத்துரு, அதை நான் பிறருக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிதான் செய்வாங்களே தவிர்த்து விளம்பரத்துக்காகயோ எல்லாரும் என்ன மேன்மை பாராட்டணும், எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அது அன்பு சினம் அடையாது. அன்பு வந்து கோபப்படாது. ஒருத்தங்க உண்மையான அன்பு இருந்தா ஒருத்தங்க வந்து நமக்கு எவ்வளவுதான் துரோகம் செஞ்சாலும் அது வந்து தாங்க வேண்டிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். ஒருத்தங்க வந்து நமக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா இவனுக்காக நல்லது தானே பண்ணேன், இவன் ஏன் எனக்காக துரோகம் செஞ்சான், நான் இவனுக்காக தானே இருந்தேன், நான் இவனுக்காக தானே இதை பண்ணேன், இவன் ஏன் எனக்கு மேல பழி போட்டான். இந்த மாதிரி உண்மையான அன்பு இருந்தா அப்படி சொல்லாது. எங்களுடைய ஒரு சாட்சி, ஒரு பிரச்சனையில வந்து அப்பா வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டாங்க. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல கோவப்படாம அவங்கள கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அந்த நேரம் யாருக்கா இருந்தாலுமே அந்த மனப்பக்குவம் வராது. நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏன்னா அவங்க வந்து எங்க அப்பாவோட தெரிஞ்சவங்க, அப்பாவோட ரிலேட்டிவ். அப்போ வந்து அப்பா கேட்டிருக்கலாம், ஏன் தம்பி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, நான் உன்னை என் பிள்ளையா தானே பார்த்தேன் அப்படி சொல்லி அப்பா கேட்டிருக்காங்க. ஆனா அப்ப எதுவுமே கேட்கல. அந்த இடத்துலயும் அவங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்தினாங்க. அதனாலதான் ஒரு வாரம் கழிச்சு அவங்களே அந்த கேஸை வாபஸ் வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா.